வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரெஷர் குக்கர் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா 2 பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். நான் வந்து 1/2 கப் புதினா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 1/2 கப் புதினா எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு கை அளவு தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இது சின்ன சைஸா இருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கர்ட் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். அப்புறமா லெமனோட ஜூஸ், ஒரு முழு லெமன், ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் கீயும் நல்லா காயிட்டும். இப்போ வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மிக்சர் பண்ணேன் இல்லையா, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து நல்ல கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் மாற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் தான் ஆகும். நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை அடங்கிடுச்சு. இப்போ வந்து நான் பச்சை மிளகா போடுறேன். இது சின்ன மிளகாங்கிறதுனால நான் கட் கூட பண்ணல. அடுத்தது புதினா, கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். நம்ம புதினா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டுடலாம். மசாலா லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 2 to 3 கரண்டி தயிர் வெட்டி எடுத்து போட போகிறேன். தயிர் தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சம்மரில் வந்து சிக்கன் சூடு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி சிக்கன் குக் பண்ணுறப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா அந்த சிக்கனோட அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த தயிர் சரி பண்ணிடும். தயிர்லேயே சிக்கன் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் சிக்கன் குக் ஆகிடும். சிக்கன் வந்து தயிரில் குக் ஆகிட்டே இருக்குது. சிக்கன் வந்து 50% குக் ஆனால் போதும். நம்ம என்ன ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா தயிருக்கு ரொம்ப புளிப்பான தயிராக இருந்ததுன்னா தக்காளியும் போட்டோன்னா இன்னும் புளிப்பாயிடும். ஒருவேளை உங்கள் தயிர் புளிப்பு இல்லாததாக இருந்தால் தக்காளி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த டம்ளரில் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி 1 கப் தண்ணி வந்து இந்த சிக்கனில் இருக்குது. நம்ம அப்படி அசியூம் பண்ணிவிட்டு தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு 1/2 an hour பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸை வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் ஆட் பண்ணணும் ரைஸு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒருவேளை காரம் கம்மியாக இருந்ததுன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு 2-3 கீரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில், சிம்மில் 5 minutes. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் போடுறதுனால அந்த பிரியாணி வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும். லைட்டாக கிளறி விட்டுருலாம். அடியிலேருந்து எடுத்து இப்படி கிளறி விட்டுருலாம். இப்போ கொஞ்சம் ஈரப்பசையோடு இருக்குது. பட் வந்து நம்ம லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உதிரியாக வந்துடும். நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த ப்ரெஷர் குக்கர் சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.